ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் 10ஆம் வகுப்பு பயிற்சி 3.6ல 8வது கொஸ்டின் பார்க்கலாம். இனியா 50 கிலோகிராம் எடையுள்ள ஆப்பிள்கள் மற்றும் வாழைப்பழங்கள் வாங்கினார். அதாவது இனியா ஆப்பிள் வாழைப்பழம் வாங்குறாங்க. இந்த ரெண்டு எடையுமே சேர்த்து கொடுத்திருக்காங்க. எவ்வளவுனா 50 கிலோகிராம். 1 கிலோகிராமுக்கு ஆப்பிள்களின் விலை வாழைப்பழங்களின் விலையை போல 2 மடங்கு ஆகும். அதாவது 1 கிலோகிராம் ஆப்பிளின் விலை இது எதற்கு சமமா இருக்குன்னா வாழைப்பழங்களின் விலையை போல 2 மடங்குக்கு சமமா இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வாங்கப்பட்ட ஆப்பிள்களின் விலை ரூபாய் 1800 மற்றும் வாழைப்பழங்களின் விலை ரூபாய் 600 எனில் விலையை தனித்தனியா கொடுத்திருக்காங்க. அதாவது இனியா வாங்கிய ஆப்பிளின் விலை ரூபாய் 1800, அடுத்து வாழைப்பழங்களின் விலை ரூபாய் 600. என்ன கேக்குறாங்கன்னா இனியா வாங்கிய 2 வகை பழங்களின் எடையை கிலோகிராமில் காண்க. இப்ப ரெண்டு பழங்களோட எடையும் தனித்தனியா கண்டுபிடிக்கணும், அதுவும் கிலோகிராம்ல. ஃபர்ஸ்ட் இனியா வாங்கிய ஆப்பிளின் எடை இத நான் எக்ஸ் எடுத்துக்க போறேன். அதான் எழுதியிருக்கேன், இனியா வாங்கிய ஆப்பிள்களின் எடையை எக்ஸ் கிலோகிராம் என்க. அதாவது இங்க நம்மளுக்கு கிலோகிராம்ல தான் கேட்டிருக்காங்க, அதனாலதான் கிலோகிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இனியா வாங்கிய வாழைப்பழங்களின் எடை இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை எப்படி எழுதிக்கலாம்னா நமக்கு கொஸ்டின்ல ஆப்பிள் வாழைப்பழம் இது ரெண்டுமே சேர்த்து அதோட எடை 50 கிலோகிராம்னு கொடுத்திருந்தாங்க. இப்போ இதுல இருந்து ஆப்பிள்களோட எடையை கழிச்சிட்டேன்னா பாக்கி இருக்கக்கூடியதுதான் வாழைப்பழங்களோட எடை. கரெக்ட் தானே? அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்னா ரெண்டுமே சேர்த்து அதோட எடை 50 கிலோகிராம், ஆப்பிள்களோட எடை எக்ஸ், அப்போ 50 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். இங்க நம்ம கழிக்கணும், கழிச்சாதான் வாழைப்பழங்களோட எடை கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும், அதுதான் ஆப்பிள்களின் எடை. அடுத்து எக்ஸோட மதிப்பை இங்க பிரதியிட்டா ஈஸியா வாழைப்பழங்களோட எடையும் கிடைச்சிடும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி 1 கிலோகிராம் ஆப்பிள்களின் விலையும் 1 கிலோகிராம் வாழைப்பழங்களின் விலையும் நம்ம கண்டுபிடிக்கணும். கொஸ்டின்ல ஆப்பிள்களின் விலை கொடுத்திருக்காங்க. அதாவது இனியா வாங்கிய ஆப்பிள்களின் விலை எவ்வளவுனா ரூபாய் 1800. அதை எழுதியிருக்கேன், ஆப்பிள்களின் விலை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 1800. இதை யூஸ் பண்ணி 1 கிலோகிராம் ஆப்பிள்களின் விலை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இனியா வாங்கிய ஆப்பிள்களின் விலைய எதால வகுக்கணும்னா அதோட எடையால வகுக்கணும். விலை 1800. இனி அந்த ஆப்பிள்களின் எடை எவ்வளவுனா எக்ஸ். அப்ப எப்படி எழுதிக்கலாம்? 1800 பை எக்ஸ். புரியுதா? இங்க நம்ம 1 கிலோகிராம் ஆப்பிள்களின் விலை கண்டுபிடிக்கிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இனியா வாங்கிய ஆப்பிள்களின் விலை இத எதால வகுக்கணும்னா அதோட எடையால வகுக்கணும். அதாவது இனியா வாங்கிய ஆப்பிள்களின் எடை எவ்வளவுனா எக்ஸ், அப்ப 1800 பை எக்ஸ்னு கிடைக்கும். இதே மாதிரி 1 கிலோகிராம் வாழைப்பழத்தோட விலையும் கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின்ல வாழைப்பழங்களோட விலை கொடுத்திருக்காங்க ரூபாய் 600. அதை எழுதியிருக்கேன், வாழைப்பழங்களின் விலை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 600. அதாவது இனியா வாங்கிய வாழைப்பழங்களின் விலை. இனி இதுல இருந்து 1 கிலோகிராம் வாழைப்பழங்களின் விலை நம்ம கண்டுபிடிக்கணும். ஈஸி தான். இனியா வாங்கிய வாழைப்பழங்களோட விலைய எதால வகுக்கணும்? அந்த வாழைப்பழங்களோட எடையால வகுக்கணும். விலை 600, வாழைப்பழங்களோட எடை 50 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்ப பைக்கு கீழே 50 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். இது ரெண்டுமே உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். இப்ப நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின்ல ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க. 1 கிலோகிராமுக்கு ஆப்பிள்களின் விலை வாழைப்பழங்களின் விலையை போல 2 மடங்கு ஆகும். அதாவது 1 கிலோகிராம் ஆப்பிளின் விலை நம்ம கண்டுபிடிச்சோம். அது எதற்கு சமமா இருக்குன்னா வாழைப்பழங்களின் விலையை போல 2 மடங்கா இருக்கு. ஓகேங்களா? இப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்னா கணக்கின்படி கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்க? 1 கிலோகிராம் ஆப்பிளின் விலை எவ்வளவு? 1800 பை எக்ஸ். இப்ப இது எதற்கு சமமா இருக்குன்னா வாழைப்பழங்களின் விலையை போல 2 மடங்கு. வாழைப்பழங்களின் விலை இது 2 மடங்கு, அப்போ 2ஆல இதை பெருக்கணும். எழுதிக்கிறேன், 2 பெருக்கல். இப்ப இதை எடுத்து எழுதிக்கலாம், மேல 600 பைக்கு கீழே 50 மைனஸ் எக்ஸ். இப்ப இதை சால்வ் பண்ணலாமா? இது அப்படியே இருக்கட்டு. 1800 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ஐயும் 600ஐயும் பெருக்கலாம். 6 12. அடுத்து அந்த 2 0 அப்படியே வந்துடும். பைக்கு கீழே 50 மைனஸ் எக்ஸ். இப்ப எக்ஸோட மதிப்பு தான் வேணும், அதை மேல கொண்டு போயிடலாமா? அதாவது தலைகீழா எழுதணும். கீழே உள்ள எக்ஸ மேலையும் மேல இருக்கக்கூடிய 1800 கீழே எழுதிக்கணும். இங்க அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய 50 மைனஸ் எக்ஸ் இத மேலையும் மேல இருக்கக்கூடிய 1200 கீழே எழுதிக்கணும். இப்ப 1200 இங்க வகுத்தல்ல இருக்கு, இங்க வந்து பெருக்கல மாறுமா? அப்ப எக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க, பெருக்கல் போட்டுக்கிட்டு 1200 எடுத்து எழுதிக்கலாம். பைக்கு கீழே 1800 இருக்கு இஸ் ஈக்குவல் டு இனி அங்க 50 மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும். ஏன்னா இதை இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். இப்ப கேன்சல் பண்ணலாம். மேல 2 0 கீழே 2 0 கேன்சல். இது ரெண்டும் 2ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 6 2 12, 9 2 18.
இனி 3 எப்படி கேன்சல் ஆகும்? 2 3 6, 3 3 9. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. அப்ப மேல உள்ளத பெருக்கி எழுதிருங்க. எக்ஸையும் 2ஐயும் பெருக்குனா 2 இன்டூ எக்ஸ். பைக்கு கீழே 3 இருக்கு. சமம். இந்த சைடு என்னது இருக்கு? 50 மைனஸ் எக்ஸ் இருக்கு. இனி 2x அப்படியே இருக்கட்டு. இந்த 3 வகுத்தல்ல தானே இருக்கு. அங்க போச்சுன்னா பெருக்கலா மாறும். அப்ப 3 எடுத்து எழுதிக்கோங்க. பெருக்கல். அதனால பிராக்கெட் போட்டுக்கலாம். பிராக்கெட்டுக்குள்ளதான் இதை எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? 50 மைனஸ் எக்ஸ். அப்புறம் இந்த 2x. இனி இந்த 3 உள்ள கொண்டு பெருக்குங்க. 3 50 பெருக்கலாம். 3 5 15. இந்த ஒரு 0 அப்படியே வந்துடும். மைனஸ். இனி 3 எக்ஸையும் பெருக்குனா 3 இன்டூ எக்ஸ். இப்போ மைனஸ் 3x. அதை இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? இங்க 2x இருக்கு. மைனஸ் 3x இங்க வந்துனா பிளஸ் 3x மாறும். அங்க இனிமே 150 மட்டும்தான் இருக்கும். கூட்டுங்க. 2xஐயும் 3xஐயும் கூட்டுனா 5xன்னு கிடைக்கும். அங்க 150. இப்ப எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்ப எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம். அங்க 150 இருக்கு. 5 பெருக்கல் இருக்கு. இங்க வந்து வகுத்துல மாறுமா? அப்ப பைக்கு கீழே அந்த 5 எடுத்து எழுதிக்கலாம். இனி 5 எப்படி கேன்சல் ஆகும்? 1 5 5, 3 5 15. பாக்கி அந்த 0. இப்ப மேல பாக்கி என்னது இருக்கு? 30 இருக்கு. கீழே ஒண்ணுன்னு எழுதிக்காண்டா. இதுதான் எக்ஸோட மதிப்பு. அதாவது ஆப்பிள்களின் எடையை தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அதனால ஆப்பிள்களின் எடை 30 கிலோகிராம். ஏன்னா எக்ஸோட மதிப்பு 30ன்னு கிடைச்சி. இப்ப எக்ஸோட மதிப்பை இங்க பிரதியிடணும். 50 மைனஸ் எக்ஸோட மதிப்பு 30. 50ல இருந்து 30 கழிச்சா 20. இதுதான் வாழைப்பழங்களின் எடை. எழுதிக்கலாம். ஆன்சர் எடுத்து எழுதிருக்கேன் பாருங்க. Therefore இனியா வாங்கிய ஆப்பிள்களின் எடை is equal to 30 கிலோகிராம். அடுத்து இனியா வாங்கிய வாழைப்பழங்களின் எடை is equal to 20 கிலோகிராம். இவ்வளவுதான் இந்த சம். இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.